வகையீட்டுல முதற் தத்துவத்திலிருந்து எப்படி முடிவெடுக்கலாம்ன்றது பார்த்து அப்படிதானே ஒரு சார்பு தந்தால் முதற் தத்துவத்தை பயன்படுத்தி எப்படி வகையீட்டு எடுக்கலாம்ன்றது பார்த்து இப்ப இதுக்கங்கால முதற் தத்துவம் பயன்படுத்த போறதுல நேரடியாக வகையிட போறோம் ஒரு சார்பை பார்த்தால் வகையிட்டா இதான் ஆன்சர் வரும் நேரடியா சொல்ல போறோம் அதுல போடுங்க இப்படி போடுங்க பரவாயில்ல நேரடி சமன்பாடுன்னு போடுங்க நேரடி வகையீடுகள் போடும் நேரடி வகையீடுகள் நேரடி வகையீடுகள் இப்ப நாம சொல்ல போற எல்லா வகையிலும் நேரடியா பயன்படுத்தலாம் எங்க கேட்டாலும் சரி இப்ப எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டு 2x ஒரு ஆன்சர் எடுத்தோம் அந்த ஆன்சரை பார்த்தோன்னு சொல்லலாம் எப்படி ஏன் 2x வருதுன்ற மாதிரி பாரு முதலாவது பார்க்க போறது இவர் சொல்லும் y சமன் c ஒரு சார்பு ஒன்று காணப்படுது இங்க c ஒரு மாறிலி ரைட் c ஒரு மாறிலி y சமன் c ஆக இருந்தா இவரோட கிராஃப் எப்படி வரும் கிராஃப் எப்படி வந்துருச்சு எப்படி பண்ணிருக்கும் எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான கிடைக்கோடாக வந்திருக்கு y சமன் c-ன்றது இப்போ y சமன் c-ன்ற கோடு இப்படி காணப்பட்ட கவனமா யோசிங்க எக்ஸ் பெருமானம் எவ்வளவு மாறினாலும் y ஏற்படுற மாற்றம் எவ்வளவு y ஏற்படுற மாற்றம் 0 தானே இப்போ y ஏற்படுற மாற்றம் 0-ஆக இருந்தால் டெல்டா y இன் கீழ் டெல்டா x பெருமானம் என்னவாக இருக்கும் டெல்டா y-ன்றது 0 y மாறவே இல்லை y மாறலாட்டி டெல்டா y எவ்வளவு 0 தானே y ஏற்படுற மாற்றம் 0 அப்ப டெல்டா y இன் கீழ் டெல்டா x-ன்றது அதுவும் 0 அப்ப டெல்டா x tends to 0 ஆக கூட டெல்டா y இன் கீழ் டெல்டா x பெருமானம் என்னவாக இருந்திருக்கும் 0-ஆக இருக்கும் இல்லையா இப்ப y சமன் c ஆக இருந்தால் y இன் வகையீட்டு குணகம் dy by dx-ன்றது 0-ஆக வரும் அதாவது மாறிலியின் வகையீடு 0-ஆக வரும் உதாரணத்துக்கு y சமன் 5ன்னு வச்சுக்கோங்க y சமன் 5-ஆக இருந்தால் dy by dx என்னது வந்திருக்கும் 0 வருமா இல்லையா முதற் தத்துவத்தை பயன்படுத்தி நிறுவலாம் எப்படி வரும் y சமன் 5-ஆக இருந்தால் y பிளஸ் டெல்டா y-ன்றது எவ்வளவு y பிளஸ் டெல்டா y-ன்றது அதுவும் 0 தானே 0 இல்ல 5 போய் சொல்லக்கூடாது y-ன்றது 5-ஆக இருந்தால் y எவ்வளவு மாறினாலும் y-ட பெருமானம் எப்பயும் எப்படி இருக்கும் எங்க பார்த்தாலும் 5-ஆ தானே இருக்கும் அப்ப y பிளஸ் டெல்டா y-ட பெருமானமும் 5 தான் அப்ப டெல்டா y-ட பெருமானம் என்னன்னு வரும் 0 வரும் டெல்டா y-ட பெருமானம் 0-ஆக இருந்தால் லிமிட் டெல்டா x tends to 0 டெல்டா y over டெல்டா x இவர் 0 மொத்தமாக 0 ஆயிரும் இல்லையா அப்போ ஒரு மாறிலியின் வகையீடு என்னவாக இருந்திருக்கு மாறிலியின் வகையீடு 0-ஆக இருக்கும் பட் y சமன் c ஒரு நம்பர் காணப்பட்டால் dy by dx பெருமானம் 0-ஆக வரும் மாறிலியின் வகையீடு எப்பவுமே 0-ஆக இருக்கும் நேரடியா பயன்படுத்தலாம் ரெண்டு வகையிட்டா என்ன வரும் கேட்டா ரெண்டு வகையிட்டால் என்ன வரும் கேட்டா 0 வரும் 5 வகையிட்டா என்ன வரும் கேட்டா பைய வகையிட்டால் என்ன வரும் கேட்டா அதுவும் 0 பை ஒரு மாறிலி தானே ரைட் ரெண்டாவது y சமன் x இன் எண்ணாம் அடுக்கு இங்க எண்ணுன்றது ஏதோ ஒரு விகித முறை சரியோ y சமன் x இன் எண்ணாம் அடுக்கு இங்க எண்ணுன்றது ஏதோ ஒரு விகித முறை அப்ப இப்படி இருந்தால் இவர வகையிட என்னவாக வந்திருக்கும் அதாவது dy by dx பெருமானம் என்னவாக வந்திருக்கும் x இன் ஏதோ ஒரு அடுக்கு வந்திருக்கிறது ரைட் y சமன் x இன் வர்க்கமோ 3ஆம் அடுக்கோ 4ஆம் அடுக்கோ 1 கீழ் 3ஆம் அடுக்கோ ஏதோ ஒரு அடுக்கு கொண்டு வந்திருக்கு அப்ப இவர வகையிட என்னவாக வரும் நேரடி சமன்பாட்டில் போடுவோமே டெல்டா x tends to 0 இங்க என்ன வரும் f of x plus delta x minus fx இன் கீழ் டெல்டா x அப்ப fx சமன் x இன் எண்ணாம் அடுக்காக இருந்தால் x plus delta x ன்றது யாரு f of x plus delta x ன்றது இப்படிதானே வரும் இதானே நம்முடைய fx ரைட் fx சமன் x இன் எண் அதனால வகையில் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்ப fx சமன் இவராக இருந்தால் இங்க நீங்க போட வேண்டியது f of x plus delta x f of x plus delta x ன்றது x plus delta x எண்ணாம் அடுக்கு மைனஸ் x இன் எண்ணாம் அடுக்கின் கீழ் டெல்டா x இதான் dy by dx இதை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் இதை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் இவர பெருமானத்தை கண்டுபிடிக்க ஏழாம் இவர் x இன் எண்ணாம் அடுக்கு மைனஸ் a இன் எண்ணாம் அடுக்கு மாதிரி ஃபார்ம் எடுத்தானே அப்ப இவருக்கு கீழே யாரு வேணும் x plus delta x minus x ஒன்று வேணும் அப்ப ஒரு x கூட்டிட்டு ஒரு x கழிப்போமே இப்ப அந்த ஃபார்மேட் வந்துருச்சா இல்லையா ரைட் அப்ப டெல்டா x பெருமானம் 0-ஐ அணுகினால் x plus டெல்டா x பெருமானம் யாரை அணுகுவார்
எக்ஸ் ரெண்டு பக்கம் எக்ஸை கூட்டுற மாதிரி யோசிக்கலாம். அப்ப இவருக்கான விட என்னவாக வந்திருக்கும்? n இன்டு எக்ஸ் இன் n மைனஸ் ஒன். இது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய முடிவு. ரைட்? அப்ப y சமன் x இன் எண்ணாம் அடுக்காக இருந்தால் dy by dxன்றது n இன்டு எக்ஸ் இன் n மைனஸ் ஒன் ஆக இருக்கும். ரைட்? y சமன் x வர்க்கமாக இருந்தால் dy by dx என்னவாக இருக்கும்? பெரிய கஷ்டம் இல்லை. அடுக்க தூக்கி முன்னால போட்டோம், அடுக்குல ஒன்று கழிச்சு இருக்கு. அப்ப அடுக்க தூக்கி முன்னால போட்ட 2 x எத்தனையாம் அடுக்கு வரும்? முதலாம் அடுக்கு வரும். அது மாதிரி y சமன் x கனமாக இருந்தால் dy by dx என்ன வந்திருக்கும்? 3x வர்க்கம் வரும். ஒன்றை கழிச்சு இருக்கணும். இவரை பாருங்க, y சமன் வர்க்க மூலம் x dy by dx வர்க்க மூலம் x எத்தனையாம் அடுக்கு? half, அரையாம் அடுக்கு தானே. அப்ப அரையாம் அடுக்காக இருந்தால் வகை tan வரும். அரை x எத்தனையாம் அடுக்கு வரும்? மைனஸ் அரையாம் அடுக்கு வரப்போகுது. half மைனஸ் ஒன் என்ற மாதிரி. இப்போ half மைனஸ் ஒன்றது மைனஸ் half ஆக வரும். இதை தூக்கி கீழே போட்டால் 1 கீழ் 2 வர்க்க மூலம் x வரும். இதை சொல்லுங்க பாப்போம். இவர வகையில் என்ன செய்யலாம்? எப்படி? x இன் சாய மூன்றாம் அடுக்குன்னு எடுக்கலாம். மேல வந்துச்சுனால் x இன் சாய மூன்றாம் அடுக்காகும். அப்ப x இன் சாய மூன்றாம் அடுக்குன்ற விரிவாக tan வரப்போகுது. இது ஒரு விகித முறை தானே. சாய 3 சாய 4 வரும். சரிதானே? ஃபர்ஸ்டா இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. இவரையும் எழுதி இவரையும் எழுதி, உதாரணத்துக்கு இது ரெண்டையும் எழுதி, இது மூன்றை கணக்கு எடுத்து இந்த ஒவ்வொன்றை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. y சமன் c ஆக இருந்தால் dy by dx என்ன வரும்? y சமன் x இன் n ஆக இருந்தால் dy by dx என்ன வரும்? எல்லாம் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நேரடியா பயன்படுத்தலாம் எக்ஸாம்லயும் சார், எங்க கேட்டாலும் சார். இப்போ எக்ஸ் ஆகிட்டால் என்ன வரும்? y சமன் எக்ஸ் ஆகிட்டால் ஒன்று வருமா இல்லையா? ஒன்றை தூக்கி முன்னால போடலாம், அடுக்கு ஒன்று கழிச்சு எடுக்கலாம். y சமன் எக்ஸ் ஆக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆகிடும், ஒன்று. dy by dxனாலும் சரி, fx f dash xனாலும் சரி, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பெருசா குழப்பிக் கொள்றது இல்லை. இப்போ கூடுதலா பயன்படுத்தப்பட்டது fx தான். Sir. Right.
என்ன சொல்லுங்க, y சமன் c இன்டு எஃப்எக்ஸ் ஆக இருந்தால் ஒரு நம்பரோட இன்னொரு சார்பு பெருக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 2x வர்க்கம்ன்ற மாதிரி. fxன்றது x வர்க்கம், cன்றது நம்பர் 2. ரைட்? உதாரணத்துக்கு 2x வர்க்கம்ன்ற மாதிரி ஒரு சார்பு ஒன்று காணப்படுது. இப்ப இவரை வகையிட்ட நேரம் எனக்கு முதற் தத்துவத்தை சொல்லுங்க. dy by dxக்கு நீங்க சமன்பாடு போடுறதாக இருந்தால் லிமிட் டெல்டா x tends to 0 இங்க வர வேண்டியது f of x plus delta x. ரைட்? இவருக்கு நான் yன்றதை விட இப்போ gx னு சொல்றேன். அப்ப d இல்லாட்டி g dash x ன்றதான் எங்களுக்கு dy by dx. g dash x க்கு g of x plus delta x minus gx கீழே delta x னு வரும். g of x plus delta x னது யாரா இருப்பார்? y வச்சு யோசிக்காம gx வச்சு யோசிங்க. இங்க வர வேண்டியது g of x plus delta x. g of x plus delta x னது யாரு? c தர f x plus delta x ஆக இருந்திருக்கு. c into f x plus delta x minus gx. அப்போ minus c fx னு மாதிரி வருமா இல்லையா? முழுவதின் கீழ் delta x னு மாதிரி வருவார். சரிதானே? இப்ப இது ரெண்டுலயும் c பொது எடுக்கலாமா இல்லையா? c பொது எடுத்தால் என்ன வரும்? dy by dx சமன் c ஒரு மாறிலி, அப்போ மொத்தமா வெளியெடுத்து விட்டுறலாம். லிமிட் டெல்டா x tends to 0 f of x plus delta x minus fx இன் கீழ் delta x. இப்ப இவருக்கு நாங்க என்னன்னு பேர் வச்சோம்? f dash x ஆக இருக்கு. அப்ப y சமன் c into fx ஆக இருந்தால் dy by dxன்றது c into f dash x ஆக இருக்கு. மாறிலியை தனிய வச்சுட்டு சார்பை மட்டும் வகையிட்டு எடுக்கலாம். ரைட்? உதாரணத்துக்கு 2x வர்க்கமாக இருந்தால் y சமன் 2x வர்க்கமாக இருந்தால் dy by dxன்றது c தர fx தானே, ஒரு நம்பர் தர மாறிலி தானே. நம்பரை தனிய வெப்பம் x வர்க்கத்தை வகையிட்டால் என்ன வரும்? 2x வரும். கடைசி ஆன்சர் 4x ஆக ஆன்சர் வரும். y சமன் 3 இன் கீழ் x வகையிட்டால் என்ன வரும்? dy by dx 3 இன் கீழ் x. அப்ப x எத்தனையாம் அடுக்கு? சயோராம் அடுக்கு. அப்ப 3 தர x இன் சயோராம் அடுக்கு எடுக்கிறது தானே. அப்ப 3 தனியை வச்சுக்கொண்டு x இன் சயோராம் அடுக்க வகையிட்டால் என்ன வரும்? சய1 x இன் சய 2ஆம் அடுக்கு. அப்ப சய 3 இன் கீழ் x வர்க்கம்ன்ற மாதிரி வருமா இல்லையா? ரைட்? இவரை பாருங்க, y சமன் 4 வர்க்க மூலம் x. இப்ப இவரை வகையிட்டால் என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க. வகையிட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன வரும்? 4 தனிய வெப்பம், அங்கால 1 இன் கீழ் 2 x இன் சாயாரையாம் அடுக்கு. அப்ப இவரை சுருக்கி எடுத்தா பாருங்க, 2 இன் கீழ் வர்க்கம் மூலம் எக்ஸ்ன்ற மாதிரி வரும். சரிதானே? அப்போ ஒரு நம்பர் தர ஒரு சார்பு ஆறு நேரம் நம்பரை தனிய வச்சுட்டு சார்பை மட்டும் வகையிடலாம். நம்பரை வகையிடுறது வேற, நம்பரோட ஒரு சார்பை சேர்த்து வகையிடுறது வேற. வித்தியாசம் என்னங்க? இங்க நாங்க நம்பரை மட்டும் வகையிட்டோம். இவரோட பெருக்கப்பட்ட மாதிரி யாருமே இல்லை. சி தர எக்ஸ்ன்ற மாதிரி யாருமே இல்லை. ஆனா அங்க சியோட ஒரு சார்பு பெருக்கப்பட்டு வந்திருக்குது. இவரை வகையிட்டால் 0 வரும், நம்பரை மட்டும் வகையிட்டால் 0 வரும். நம்பரோட பெருக்கப்பட்டின் ஒரு சார்பு வந்திருந்தால் நம்பரை தனியை வச்சுட்டு சார்பை மட்டும் வகையிட்டு எடுக்கலாம். சரிதானே? அதையும் எழுதிக்கோங்க. வித்தியாசங்களை பிடிச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஆன்சர் அங்க எழுதிட்டு அதுக்குள்ள ஆன்சர் இங்க எழுதிட்டு கடைசியில அச்சாராக்கி வைக்கிறதும் இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு வேலை தர போறேன், எப்படியும் செய்ய மாட்டீங்க, எதுக்கும் சொல்லி வைக்கிறேன். என்னண்டா, வகையில நேரடியா பயன்படுத்தக்கூடிய 2-3 வடிவங்கள் பார்க்க போறோம் பின்னுக்கு. ரைட்? அந்த எல்லா வடிவங்களையும் நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு டேபிள்ல போட்டு எடுக்கணும். அப்படின்னா இங்கால சார்பு யாரு, அவரை வகையிட்டு வாரது யாரு. சரியோ? உதாரணத்துக்கு இப்ப ஒரு மாறிலி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதி கொண்டு வரணும். மாறிலியை வகையிட்டால் இங்கால 0 வரும். எக்ஸின் எண்ணாம் அடுக்க வகையிட்டால் n இன்டூ எக்ஸின் n மைனஸ் 1 வரும். ரைட்? இப்படி நீங்க ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். படிக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். நிறுவலும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா போடுறோம். வகையிட என்ன வரும் மறக்காம இருக்கிறது. இது நீங்க எக்ஸாம் போற வரைக்கும் வச்சுக்கணும், கடைசி எக்ஸாம் போற வரைக்கும். ரைட்? தேவைப்படும். ஷார்ட் நோட் ஒன்று தருவன், ஆனா இப்பயே தர மாட்டேன். முதல்ல நீங்க எழுது, நீங்க எழுதி முடிங்க. நான் உங்களோட எக்ஸாம் இப்போ ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடக்குதாக இருந்தால் நான் ஆகஸ்ட் 1 தரேன் உங்களோட ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும். அது வரைக்கும் நீங்களா எழுதி படிங்க. நானா எழுதி விட்டதுல உங்களுக்கு மண்டைக்கு ஏறாது.
வகைட்டுக்கு ஒரு ஷார்ட் நோட் புக் ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு போற படிக்க போற நிறைய பாடத்துக்கு இந்த கதையை சொல்ல போறேன். ஏன்னா சில விஷயங்கள் மேத்ஸ்ல விளங்கினால் செய்யலாம், சில சமன்பாடுகள் நேரடியாக பயன்படுத்த வரும். அந்த சமன்பாடுலாம் பாடமாக்கையில மேத்ஸ் எடுக்க வந்தீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பார்த்து பார்த்து செய்யுங்க. அது ஒரு கட்டத்துல மனசுல பதிஞ்சிடும். ஓலோல் முடிச்சதோட மெட்ஸா பயோவான் இருந்திருக்கும். எங்களுக்கு தான் பாடமாக்க வராதேன்னு சொல்லிட்டு மெட்ஸுக்கு வந்திருப்பீங்க. அப்ப இங்க வந்து பாடமாக்குற வேலையை பார்க்க கூடாது, வராது தானே எங்களுக்கு. ஞாபகம் வச்சு கொள்ளலாம், சில சின்ன சின்ன சமன்பாடுகள் ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சரி, அடுத்தது 2 3 4 சொல்லுவோம். வைண்ட் ஒரு சார்பு காணப்படுது அப்படின்னா, இவங்க கவனிங்க, வைண்ட் ஒரு சார்பு காணப்படுது எப்படின்னா யூ சக வீன்ற மாதிரி. அப்படின்றால் யூன்றது எக்ஸிலான ஒரு சார்பு, வீன்றது எக்ஸிலான இன்னொரு சார்பு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி எக்ஸ் வர்க்கம் சக 2x மாதிரி y சமம். இவர் ஒரு சார்பு, இவர் இன்னொரு சார்பு u பிளஸ் vன்ற மாதிரி, ரைட்? அப்ப இவர் எக்ஸிலான ஒரு சார்பு, இவர் எக்ஸிலான இன்னொரு சார்பு. இப்ப இவர வகையீடு எப்படி வரும்னா நாங்க நிறுவியே பார்ப்போம். பாருங்க, நிறுவனம் விளங்காத மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. இப்போ y சமன் u பிளஸ் v ஆக இருந்தால் கவனமா யோசிங்க, uன்றது எக்ஸிலான சார்பு, vன்றதும் எக்ஸிலான சார்பு. அப்ப x சின்ன மாற்றம் டெல்டா எக்ஸ் வந்தால் யூன்றது என்னவாக மாறி இருக்கும்? u பிளஸ் டெல்டா யூ ஆக மாறி இருக்கும். vன்றது v பிளஸ் டெல்டா v ஆக மாறும். அப்ப இவரும் u பிளஸ் டெல்டா யூ, இவரும் v பிளஸ் டெல்டா v. அப்ப இவர் என்னவாக மாறி இருப்பார்? yன்றவர் y பிளஸ் டெல்டா y ஆக மாறி இருப்பார். அப்ப x ஒரு சின்ன மாற்றம் மாற நேரம் டெல்டா y பிளஸ் yன்றது சொல்லிடும் u பிளஸ் டெல்டா யூ பிளஸ் v பிளஸ் டெல்டா v ஆக வரும். அப்ப எங்களுக்கு தேவை டெல்டா y கழிச்சு விட்டார். இவர்ல இருந்து இவர் கழிக்கிற நேரம் யாரெல்லாம் கேன்சல், யாரெல்லாம் மிச்சம்? u கேன்சலா கழிக்கிறோம், u கேன்சல், vயும் கேன்சல், யார் மிச்சம்? டெல்டா u பிளஸ் டெல்டா v மிச்சம். அப்ப எங்களுக்கு தேவை டெல்டா y இன் கீழ் டெல்டா x தானே. அப்ப ரெண்டு பக்கம் டெல்டா x ஆல பெருக்கும். டெல்டா y இன் கீழ் டெல்டா x சமன் டெல்டா u இன் கீழ் டெல்டா x சக டெல்டா v இன் கீழ் டெல்டா x. அப்ப dy by dx க்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். லிமிட் டெல்டா x டென்ஸ் டு 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x தான் dy by dx பேர் வச்சிருக்கேன். அப்ப இந்த பெருமானத்தை டெல்டா y இன் கீழ் டெல்டா x க்கு பதிலாக நான் இவரை பிரதியிட்டால் dy by dx சமன் லிமிட் டெல்டா x டென்ஸ் டு 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x க்கு பதிலாக டெல்டா u இன் கீழ் டெல்டா x டெல்டா v இன் கீழ் டெல்டா x. இப்போ நல்ல ஒரு விஷயம் கேட்க போறோம். dy by dx ன்றது டெல்டா x டென்ஸ் டு 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x. அப்ப டெல்டா y இன் கீழ் டெல்டா x டெல்டா x டென்ஸ் டு 0 ஆக கூட இவருக்கு பேர் dy by dx. டெல்டா x டென்ஸ் டு 0 ஆகிற நேரம் டெல்டா u இன் கீழ் டெல்டா x க்கு என்ன பேராக இருந்திருக்கும்? அப்ப திரும்ப கேட்கிறேன்,
டெல்டா ஒயின் கீழ் டெல்டா எக்ஸ்ன்றது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆக்குள்ள என்னன்னு பேர் வச்சோம்? dy by dx தானே. அப்ப dy by dx சொல்லப்படுறது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா ஒயின் கீழ் டெல்டா எக்ஸ். இப்போ நான் கேட்கிறேன் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆகிற நேரம் டெல்டா யூவின் கீழ் டெல்டா எக்ஸுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? du by dx சொல்லலாமா இல்லையா? u இது ஒரு சார்பு தானே, x வர்க்கமோ x தான் இது சார்பு. அப்ப du வின் கீழ் dx தான் இவர். அப்ப dy by dxன்றது இவருக்கு பதிலாக போடலும் du by dx, அங்கால என்ன போடலும் dv by dx ஆக இருக்கும். பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல. y சமன் u plus v ஆக இருந்தால் இவர வகையிடுற நேரம் இவருட வகையீடு பிளஸ் இவருட வகையீடு. இந்த இடத்துல மைனஸ் வந்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இங்க மைனஸ் வந்திருந்தால் இங்க மைனஸ் வரும், இங்க மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்க மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். தனித்தனியாக வகையிட்டு கூட்டத்தான் இருக்குது. உதாரணத்துக்கு இவர் y சமன் 2x வர்க்கம் சக 3x ஆய உண்டுன்னு வச்சுக்கோ. 2 இருக்கலாம், 2க்கு மேற்பட்ட சார்பா இருக்கலாம், எல்லாம் ஒரே தியரி தான். இப்ப dy by dx கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இவர் u plus v plus w மாதிரி 3 செட்டாக இருக்கு. அப்ப இவர வகையிட்டால் இவர வகையிட்டு பிளஸ் இவர வகையிட்டு மைனஸ் இவர வகையிட்டு கொடுத்தால் சார். அப்ப இவர வகையிடு என்ன? 2x வர்க்கத்தின் வகையீடு 4x வருமா இல்லையா? 2 தர 2x மாதிரி வரப்போகுது, 4x வரும். 3x வகையீடு 3, 1 வகையீடு 0. அவ்வளவுதான் ஆன்சர். விளைஞ்சோம். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பால் கூட்டுப்பட்டோ கழிக்கப்பட்டோ வருமாக இருந்தால் தனித்தனியாக வகையிட்டு கூட்டி அல்லது கழிச்சு எடுக்கலாம். ரைட், எழுதிக்கோங்களேன் ஃபுல் நிறுவலை. உதாரணத்துக்கு இவரை எழுதிக்கும். யூவி எல்லாம் ஏதோ எக்ஸ்ட்ரான சார்புகள், நம்பர்ஸ் இல்ல. யூவின்றது எக்ஸ்ட்ரான ஏதோ சார்புகள். இது ஒரு எக்ஸ்ட்ரான சார்பு, ஒரு எக்ஸ் டெல்டா எக்ஸால பிரிக்கிறோம். யூவி எல்லாமே எக்ஸ்ட்ரான சார்புகள். அதையும் பக்கத்துல எழுதிக்கோங்க. u, v என்பன எக்ஸிலான சார்புகள். நிறுவல் எல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல, அந்த ஃபார்மேட்டை பார்த்து வகையிட தெரிஞ்சால் போதும். அதான் ஆக முக்கியம். வகையிட்டு ஆன்சர் எடுக்க தெரிஞ்சால் போதும். ஏன்னா உங்களுக்கு தனி வகையிட்டு கேள்வி வாரது இல்லை. வகையீட்டின் பிரயோகம் தான் எக்ஸாமுக்கு வரும். ஃபைனல் எக்ஸாம் சாரி, இதுக்கு போற செய்ய போற எக்ஸாம் சாரி, வகையீட்டின் பிரயோகம் தான் மெயினா வரும். ரைட், எழுதி முடி. ரைட், உதாரணத்தையும் எழுதிக்கும். கூட்டியாச்சு, கழிச்சாச்சு, பெருக்கும். ரைட், எழுதி முடியுங்க. u plus v பார்த்துட்டோம், u minus v அதே மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டோம்.
இப்ப u into v ரெண்டு சார்போட பெருக்கம் uv ரெண்டு எக்ஸ்லான ஏதோ சார்புகள் எக்ஸ் வர்க்கமா இருக்கலாம் எக்ஸ் கணமா இருக்கலாம் ஏதோ ஒன்று இவர் வர்க்க மூலம் எக்ஸா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு எக்ஸா ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கா இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்ப y சமன் u தர வீன்ற மாதிரி காணப்பட்டால் இவர வகையிட எப்படி வரும் அதே மாதிரி நிரூபி பார்ப்போம் சொல்லுங்க டெல்டா y பிளஸ் yன்றது யாருக்கு சமம் டெல்டா y பிளஸ் yன்றது டெல்டா u பிளஸ் u தர டெல்டா v பிளஸ் vன்ற மாதிரி வரும் அப்படிதானே u ஏற்படுற மாற்றம் u பிளஸ் டெல்டா u அப்ப u இருக்கிற இடத்துல u பிளஸ் டெல்டா u v ஏற்படுற மாற்றம் v பிளஸ் டெல்டா v அப்ப v காணப்படுற இடத்துல v பிளஸ் டெல்டா v இங்க y காணப்படுற இடத்துல y பிளஸ் டெல்டா y கழிச்சு விட்டால் டெல்டா y ட பெருமானம் டெல்டா u பிளஸ் u தர டெல்டா v பிளஸ் v மைனஸ் uv ஆக வரும் பிராக்கெட் நீக்கினால் அழகா இப்படி வரும் பாருங்க டெல்டா u இன்டு டெல்டா v பிளஸ் v இன்டு டெல்டா u பிளஸ் u இன்டு டெல்டா v பிளஸ் uv மைனஸ் uv இப்ப uv uv கேன்சல் ஆகி போனால் கடைசியாக டெல்டா yக்கு வர ஆன்சர் இந்த மொத்த செட்டுமாக இருக்கு அப்படிதானே இவரை பிராக்கெட் நீக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இவரோட பெருக்கிட்டு அங்கால பெருக்கிட்டு பெருக்கி மொத்தமா பிராக்கெட் நீக்கி எடுத்திருக்கிறோம் பிராக்கெட் நீக்கி கழிச்சு எடுத்திருக்கிறோம் இப்ப டெல்டா y பெருமானம் மொத்தமாக இவராக இருப்பார் uv uv கேன்சல் தானே அப்ப டெல்டா y கீழ் டெல்டா x என்ற நேரம் இந்த எல்லாரையும் டெல்டா x ஆல பிரிக்கிறது சமனாக இருக்குமா இல்லையா டெல்டா y கீழ் டெல்டா xன்றது ரைட் அப்ப டெல்டா y கீழ் டெல்டா xக்கான கோவை நான் இவங்க ரெண்டு பேரையும் முன்னுக்கு எழுதிட்டு இவரை பின்னால் எழுதுறேன் v தர டெல்டா u வின் கீழ் டெல்டா x பிளஸ் u தர டெல்டா v இன் கீழ் டெல்டா x பிளஸ் டெல்டா u தர டெல்டா v இன் கீழ் டெல்டா x இவரோட சேர்த்து விட்டனே பரவாயில்ல இந்த மாதிரி வரும் இப்ப dy by dx கான வரைவிலக்கணப்படி லிமிட் டெல்டா x tends to 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x தான் dy by dx அப்ப இந்த டெல்டா y இன் கீழ் டெல்டா y x க்கு பதிலாக இத அப்படியே தூக்கி போடுறேன் கவனமா பாரு அப்ப dy by dx ன்னு சொல்லப்படுறது லிமிட் டெல்டா x tends to 0 கவனமா பாருங்க v into delta u இன் கீழ் டெல்டா x plus u into delta v இன் கீழ் டெல்டா x plus delta v தர delta u தர delta v இன் கீழ் டெல்டா x இப்ப கவனமா பாருங்க டெல்டா x இன் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகுற நேரம் இவர்ல டெல்டா x இல்ல அவர் அப்படியே இருப்பார் இவர் யாரு டெல்டா x இன் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் டெல்டா u இன் கீழ் டெல்டா xன்றது யாரு du by dx அப்ப இவருக்கு பதிலாக எனக்கு எழுதலாம் எப்படி என்றால் கவனமா பாருங்க ஆக முக்கியமானதை எடுத்துறாங்க v தர இவர் du by dx ஆக இருப்பார் அதே மாதிரி அங்காளுவர் என்ன வந்திருப்பார் u தர dv by dx ஆக வந்திருப்பார் u தனியா வச்சிருவோம் இவர பெருமானம் dv by dx ஆக இருக்கு u தர dv by dx ஆக வரும் இப்ப டெல்டா x பெருமானம் பூஜ்ஜியமாக கடைசியா உள்ளவர் யாரு அந்த பெருமானம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன் பூஜ்ஜியம் ஏன் பூஜ்ஜியம் பாருங்க டெல்டா x பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் இவர பெருமானம் எவ்வளவு இது பூஜ்ஜியம் இல்லை போய் சொல்லக்கூடாது என்ன வரும் இது dv by dx டெல்டாவின் கீழ் டெல்டா x dv by dx இந்த dv by dx ஓட நீங்க டெல்டா u பெருக்கிறீங்க ஆரம்பத்துல நீங்க ஸ்டார்ட்ல படிச்ச விஷயம் யோசிச்சு பாருங்க நான் கிராஃப் கொண்டு வரைஞ்சேன் இந்த கிராஃப்ல டெல்டா x யாரு டெல்டா y யாருன்னு மார்க் பண்ணும் டெல்டா x பெருமானம் கிட்டத்தட்ட 0 ஆகினால் டெல்டா y பெருமானம் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் பூஜ்ஜியமாவே இருக்குமா இல்லையா அப்ப டெல்டா x பெருமானம் கிட்டத்தட்ட பூஜ்ஜியம்டா இவரும் பூஜ்ஜியமா இல்லையா கிட்டத்தட்ட அப்ப இவர் பூஜ்ஜியம் தர dv by dxன்றது இல்லையா பூஜ்ஜியம் தானே அப்ப அங்கால பூஜ்ஜியம் வரும் இப்ப ரெண்டு சார்புகள் பெருக்கப்பட்டிருந்தால் u தர வீன்ற மாதிரி காணப்பட்டிருந்தால் அவர் வகையீடு dy by dxன்றது u வச்சுட்டு v வகையிடணும் பிளஸ் v வச்சுட்டு u வகையிடணும் மாறி மாறி வகையிடணும் u into dv by dx v into du by dx விளைஞ்சோ ரெண்டு சார்பு பெருக்கப்பட்டால் இதை வச்சு இதை வகையிடணும் பிளஸ் இதை வச்சு இதை வகையிடணும் மாறி மாறி வகையிடணும் எழுதிக்கோங்க டக்குண்டு
இந்த நிறுவல் எல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. கடைசியா அந்த பாக்ஸ் பண்ணி வச்சவே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறுவல் கேட்க மாட்டாங்க பெரும்பாலும். யாராலும் கேட்டுட்டால் தெரியா, ஆனா இப்படித்தான் வரும்னு சொல்ல இயலாது. சாரி, ஒரு நோட் மாதிரி போடுங்க. நான் இந்த நிறுவல் சொல்லி தந்திருந்தானே, இதை நீங்க நேரடியா பயன்படுத்திக்கோங்க. தேவைப்பட்ட சும்மா வீட்டுக்கு போய் நிறுவி பாருங்க என்ன நடக்கும்ன்ற மாதிரி. நான் சொல்றேன் yன்றது UVWன்ற மாதிரி எடுத்துக்கொள்ளும். 3 சாரும் 3 பேர் பெருக்கப்பட்டு வந்திருக்கோம். UVW மாதிரி 3 செட் வந்திருக்கு. இப்ப இவரை வகையிடுங்கன்னு சொன்னால் dy by dx சமன்பாடு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, uவையும் vயையும் வச்சுக்கொண்டு w வகையிடணும், dw by dx. அதே மாதிரி uவையும் wவையும் வச்சுக்கொண்டு v வகையிடணும், dv by dx. கடைசியாக vயையும் wவையும் வச்சுக்கொண்டு u வகையிடணும். சரிதானே? இதோ நோட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நிறுவல் எல்லாம் தேவையில்லை, தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோங்க. 2 பேரை வச்சுக்கொண்டு 3வது அளவு வகையிடும், அப்படி மாறி மாறி வகையிடும். இப்ப 4 செட் வந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப 4 செட் வந்து UVW இன்னொரு x மாதிரி வந்திருக்கு, 3 வச்சுக்கொண்டு ஒரு தடவை வகையிடணும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப மாறி மாறி வகையிட்டு கொண்டு போகணும். சரிதானே? செய்யுங்களேன். அப்படி எத்தனை செட் வரும்? எத்தனை செட் வரும்? 3 வச்சுக்கொண்டு இன்னொரு தடவை வகையிட்டோம். அது மாதிரி இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் போட்டோமே, எத்தனை செட் வரும்? எத்தனை வரும்? 4 வந்து UVW x மாதிரி வந்திருந்தா எத்தனை வரும்? 4 செட் வந்துருக்கு. சாரி, ஒரு உதாரண கணக்கும் தாரன் சொல்லுவோமே. பிராக்கெட் நீக்கிட்டும் சுருக்கலாம், ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்கலாம். ஆனா இது கஷ்டப்பட்டு வேணும். இப்படி எடுத்துக்கோ. ரைட், இப்ப இவரை நீங்க பிராக்கெட் நீக்கிட்டும் சுருக்கலாம். ரைட், சுருக்கிட்டு நீங்க வகைட்டு எடுக்கலாம். ஆனா இவர் பார்த்தோன்னே யூ தர வீன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் படுதா இல்லையா? யூ தர வீன்ற மாதிரி. அப்ப இவரை வகையிட்ட நேரம் dy by dx எடுக்கிற நேரம் இதை வச்சுட்டு இதை வகையிடணும், பிளஸ் இதை வச்சுட்டு இதை வகையிடணும். அப்ப இவரை வச்சுக்கொண்டு எக்ஸின் 1 கீழ் 3 வச்சுக்கொண்டு இவரை வகையிட போனால் இப்ப இவர் என்ன ஃபார்மேட்ல இருக்கிறார்? 2 சார்பு, இவர் ஒரு சார்பு இவர் ஒரு சார்பு, இவர் u இவர் v. u வச்சுக்கொண்டு v வகையிட போறோம். அப்ப இந்த முழு செட்டும் v. இவரை வகையிட போனால் இவர் என்ன ஃபார்மேட்ல வரார்? இப்ப u பிளஸ் v ஃபார்மேட்ல வரார். அப்ப u பிளஸ் v ஃபார்மேட்ல வகையிட என்ன செய்யணும்? இவரை வகையிட்டு
பிளஸ் இவர வகைட்டு கூட்டி எடுக்கணும். அப்ப இவர வகையில கூட கடைசி ஆன்சர் பிராக்கெட்ல என்ன வரும்? 1 பிளஸ் 0 இதை வச்சுக்கொண்டு இதை வகைட்டாச்சு. பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 வச்சுக்கொண்டு இதை வகையிட போறோம். வகைட்டான் என்ன வரும்? இது என்ன ஃபார்மேட்? ஃபர்ஸ்ட் அதான் யோசிக்கணும். என்ன ஃபார்மேட்? எக்ஸின் எண்ணாம் அடுக்குற மாதிரி ஃபார்மேட். எக்ஸின் எண்ணாம் அடுக்குன்ற மாதிரி ஃபார்மேட். அப்ப இவர வகையில கூட என்ன எப்படி வரும் ஆன்சர்? 1 கீழ் 3 எக்ஸின் சாய 2 கீழ் 3 வரும். சுருக்கல் கிருக்கல்லாம் தேவையில்ல, அப்படியே விட்டீங்கன்னா போதும். என காட்டுக என நிறுவுக அப்படி கேட்டாலும் சுருக்கணும், இல்லாட்டி இப்படியே விட்டாலும் போதும். எழுதிக்கோங்களேன். டக்குன்னு யூவின் கீழ் வியையும் பார்த்துருவோம். அடுத்த நம்பர் எது? அடுத்த நம்பர் uv u plus v 6. செஞ்சிருப்போம் நானும் வார். ரைட். அப்ப அடுத்தவர் யூவின் கீழ் வி. இப்ப யூவின் கீழ் வியை வகையிட்டால் எப்படி வரும்? அதே ஸ்டெப்ஸ்ல போய் கொண்டிருப்போம். y பிளஸ் டெல்டா yன்றது என்னண்டு வரும்? என்னண்டு வரும்? u டெல்டா u டெல்டா v. அப்ப எனக்கு டெல்டா y தான் வேணும். இவர்ல இருந்து இவரை கழிச்சு விட்டுருவோம். கழிச்சால் u பிளஸ் டெல்டா யூவின் கீழ் v பிளஸ் டெல்டா v மைனஸ் யூவின் கீழ் v. இப்போ போமாசி எடுத்தா பாருங்க, இவரை இங்க பெருக்கணும். v தர u பிளஸ் டெல்டா u மைனஸ் u தர v பிளஸ் டெல்டா v. கீழே v இன்டு v பிளஸ் டெல்டா v. யாரு கேன்சல், யாரு மிச்சம்? மேல யாரு கேன்சல், யாரு மிச்சம்? பிராக்கெட் நீக்கினால் இங்க ஒரு uv வரும், இங்க ஒரு uv வரும். ரெண்டு கேன்சல் இல்லையா? ரெண்டும் கேன்சல். கேன்சல் ஆகி போனால் யாரு மிச்சம்? டெல்டா y சமன் v இன்டு டெல்டா u மைனஸ் u இன்டு டெல்டா v. u இன்டு டெல்டா v முழுவதின் கீழ் v இன்டு v பிளஸ் டெல்டா v. அப்ப எனக்கு டெல்டா y இன் கீழ் டெல்டா x தான் வேணுமாக இருந்தால் நான் இவரை டெல்டா x ஆல பிரிச்சால் எந்த இடத்துல டெல்டா x வரும்? இங்கதான் டெல்டா x வந்திருக்கணும். ஆனா இங்க வர டெல்டா x இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக எனக்கு போடலாமா இல்லையா? அதாவது இவருக்கு கீழே டெல்டா x, இவருக்கு கீழே டெல்டா x. போமாசி எடுத்து கூட்ட அவர் இங்க சேர்ந்துருவார். சரிதானே? அப்ப இங்க நான் போட வேண்டிய டெல்டா x நான் இந்த இடத்துல போடுறேன். டெல்டா x கீழே டெல்டா x. ஆகவே dy by dx க்கான சமன்பாடு இப்படி வரப்போகுது. லிமிட் டெல்டா x tends to 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x லிமிட் டெல்டா x tends to 0 டெல்டா y இன் கீழ் டெல்டா x க்கு பதிலாக இது அப்படியே தூக்கி போடுங்க. v இன்டு டெல்டா u இன் கீழ் டெல்டா x மைனஸ் u இன்டு டெல்டா v இன் கீழ் டெல்டா x கீழே v இன்டு v பிளஸ் டெல்டா v. ரைட். அப்ப dy by dx சமன்பாடு இப்படி வரும், பிழை இல்லாம சொல்லு. v அப்படியே இருப்பார், அவரோட டெல்டா x இல்ல. இப்ப v அப்படியே வச்சுக்குவோம். இது யாரு? du by dx. ரைட். மைனஸ் u அப்படியே வச்சுக்குவோம். இவர் யாரு? dv by dx. கீழே இவர் யாரு? டெல்டா v பெருமானம் என்னவா இருக்கும்? டெல்டா x tends to 0 ஆயினா டெல்டா vன்றது பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப இவர் பூஜ்ஜியம் ஆயிட்டால் v தர vன்ற மாதிரி வருமா இல்லையா? v வர்க்கம் வந்திருக்கு. ரைட். இதுவும் பாடமாக்கி வச்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, யூவின் கீழ் v ஆக இருந்தால் ஆர்டர் மாத்திர கூட, ஆர்டர் மாத்திர மைனஸ்ல வரும். கீழ் உள்ளவரை வச்சுக்கொண்டு மேல் வர வகையிடணும். v இன்டு du by dx கீழே வச்சுக்கொண்டு மேல் வர வகையிட்டோம். மைனஸ் மேல் உள்ளவரை வச்சுக்கொண்டு இவர வகையிட்டோம். u வச்சுட்டு v வகையிட்டோம். கீழே இவரோட வர்க்கம். கீழே யார் இருந்தாலும் சரி அவரோட வர்க்கம். ரைட். எழுதிக்கோங்களேன்.
அதை எழுதிக்கோங்க. கடைசியா dy by dx பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. சரி, ரைட். இப்போ இவரை வகையிட்டுட்டு ஹோம்ஒர்க்கோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். இதை வகையிட்டதுக்கு நீங்க ட்ரை ஒன்று கொடுங்களேன் பாப்போம். y சமன் x பிளஸ் 2 கீழ் x வர்க்கம்ஸ் ஆக உண்டு. எனக்கு சுருக்கெல்லாம் தேவையில்ல, ஃபார்மேட் எடுத்து வகையிட்டு மட்டும் காட்டுங்க போதும். முதலாவது ஸ்டெப் என்னவாக வரும் அதை மட்டும் செஞ்சு காட்டுங்க. சரியா? சரிதான், நான் எழுதுற முறையில கொஞ்சம் பிழை விட்டுறீங்க. இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா இந்த 2ஓட 2x பெருக்கப்படுங்க அர்த்தம். நாங்க என்ன செய்யும், எக்ஸ் பிளஸ் 2ஓட ஃபுல்லா 2x பெருக்கேன். இதை வச்சுக்கணும், இது வகை ஃபுல்லா பெருக்கணும். இங்கேயும் அதே பிழை தூண்டதுனால பிரச்சனை இல்லை. கீழுள்ள உறவை வச்சுட்டு மேல் உறவாக ஆயிடணும், மைனஸ் மேல் உறவை வச்சுட்டு கீழ் உறவாக ஆயிடணும், கீழே வர்ற வர்க்கம். ரைட், ஓகே, ஆன்சர் சார். ரைட் ரைட், ஓகே. கஷ்டம் இல்லை, சின்ன விஷயங்கள் தான். இவரை வகையிட்டதாக இருந்தால் dy by dxன்றது நாங்க எக்ஸ் வர்க்கம்ஸாக உண்டை வச்சு கொண்டு இவரை வகையிடுவோம். எக்ஸ் வகையிட்டால் உண்டு, 2 வகையிட்டால் 0. மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 வச்சுக்கொண்டு இவரை வகையிடுவோம். எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டால் 2x கீழே எக்ஸ் வர்க்கம்ஸாக உண்டு முழுவதின் வர்க்கம் வரும். கீழே உள்ளவர அப்படியே வர்க்கம் வரும். அவ்வளவு சரிதானே? கொஞ்சம் ஹோம்ஒர்க் தாரன், அதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொரு வேலை ஒன்று தாரன். ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குல செஞ்சு கொண்டு வா.
இந்த 3 கேள்விகளும் உங்களோட ஹோம்ஒர்க். சின்ன சின்ன கேள்விகள் தான். அடுத்து உங்களுக்கு தரப்போற வேலை என்னண்டா 6 வரைக்கும் பார்த்துருந்தானே. 7வது நீங்க என்ன செய்யணும் என்றால் sin x y சமன் sin x ஆக இருந்தால் இத வகையிட்டு வர dy by dx cos x னு காட்டணும். இதெல்லாம் நீங்க நிறுவி கொண்டு வரணும். அதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் y சமன் நான் இதை மட்டும் போடுறேன். நீங்க நம்பரை போட்டு அழகா y சமன் sin x dy by dx கடைசியா cos x நிறுவி எடுக்கணும். அடுத்து cos x வகையிட்டால் minus sin x. அடுத்தது tan x வகையிட்டால் sec வர்க்கம் x. இந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டு வாங்க. இதை வகையிட்டால் இது, இதை வகையிட்டால் இது, இதை வகையிட்டால் இது. அது மாதிரி sec x வகையிட்டால் sec x tan x. அதே மாதிரி cot x வகையிட்டால் மைனஸ் cosec வர்க்கம் x. 11வது sec cosec cosec மட்டும் மிச்சம் வேணா மைனஸ் cosec x cot x. இந்த எல்லாரையும் நிறுவிக்கொண்டு வா. உங்களுக்கு வர வேண்டிய முடிவுகளை சொல்லி வச்சிருக்கிறேன். அப்போ y சமன் sin x ஆக இருந்தால் dy by dx முதல் தத்துவத்தில் ஆரம்பிச்சு எல்லாம் வகையிட்டு cos x முடிவு எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி இந்த எல்லா கேள்வியும் செஞ்சுட்டு வருவீங்க. செஞ்சுட்டு வாங்கலாம் அடுத்த கிளாஸ்.